10 கேள்விகள். எது சரி, எது தவறு? சொல்லுங்க பார்க்கலாம். 4ஆம் கலிமாவை 10 முறை ஓதினால் காஃபாவை தவாபு செய்த நன்மை பெறுவீர். சரியான விடை ஆம். வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுபவர்க்கு 2 வெள்ளிகளுக்கு இடையில் 100 கிடைக்கும். சரியான விடை ஆம். மறுமையில் ஒருவரின் நன்மை மற்றும் தீமை மீசானில் நிறுவப்படும். சரியான விடை ஆம். வெள்ளிக்கிழமை குளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையில்லை. சரியான விடை இல்லை. வெள்ளிக்கிழமை குளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகும். சூரா இக்லாஸ் குல்ஹு வல்லாஹு அஹத் குரானின் 3இல் ஒரு பகுதிக்கு சமம். சரியான விடை ஆம். நபி இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கலீலுல்லா அல்லாஹ்வின் நண்பர் ஆவார். சரியான விடை ஆம். நபி இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கலீலுல்லா அல்லாஹ்வின் நண்பர் ஆவார். சபூர் என்பது ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதமாகும். சபூர் என்பது தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதமாகும். ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இஞ்சில் ஆகும். உலகிலுள்ள நல்லதும் கெட்டதும் என அனைத்தும் லௌஹுல் மஹ்பூயில் எழுதப்பட்டுள்ளது. சரியான விடை ஆம். ஜுமாவில் முதலில் வருபவன் ஒட்டகம் குர்பானி கொடுத்தவனைப் போன்றவனாவான். சரியான விடை ஆம். ஜுமாவில் முதலில் வருபவன் ஒட்டகம் குர்பானி கொடுத்தவனைப் போன்றவனாவான். அல்லாஹுவுடன் நேரடியாக பேசியவர் நபி நூஹ் அலைஹி வஸல்லம் ஆகும். சரியான விடை இல்லை. அல்லாஹுவுடன் நேரடியாக பேசியவர் நபி மூசா அலைஹி வஸல்லம் ஆகும். மறுமையில் ஒருவரின் நன்மை மற்றும் தீமை மீசானில் நிறுவப்படும். சரியான விடை ஆம். மறுமையில் ஒருவரின் நன்மை மற்றும் தீமை மீசானில் நிறுவப்படும். உங்க ஸ்கோர் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.